அனைவருக்கும் என்னுடைய காலை மாலை காலையிலே போல இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள். இப்போ நீங்கள் பொருளாதாரத்தில் சிறந்து கிளம்புறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. வாழ்க்கையில் நிறைய கட்டங்களை தாண்டி தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். நீங்கள் இப்போ தான் அனுபவப்பட்டு இருந்தீங்க, நாங்கள் நிறைய அனுபவங்கள் சந்திச்சிருக்கோம். அவ்வளோ அனுபவங்களை சந்திச்சாலும் எந்த ஒரு இடத்துலையும், அதாவது எல்லாருக்குமே நீங்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உண்மையிலே நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களாங்கிறது ஒரு கேள்வி. நம்ம இப்போ ஒரு போலியான உலகத்துல வாழணும், உண்மையான உலகத்துல வாழணும். எல்லாருமே ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை படித்து, ஒரு கார் எடுத்துட்டு, ஒரு பைக் எடுத்துட்டு, ஃபோன் எடுத்துட்டு அப்படியே அலையிறமே கூடிய உள்ளுக்கு எத்தனை நேரம் ஓடு 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 ஒரே ஓட்டம். எங்கே போய் நிற்க போகிறோம், எங்கே போகிறோம், ஏன் எதுக்கு இந்த ஓட்டம் போகிறோம் எல்லாரும் யோசிக்க. பழைய காலம் மாதிரி இல்லாமல் எல்லாருமே ஒரு சின்ன குழந்தையிலிருந்து வயதானவங்க வர எல்லாருமே ஓடுறோம். ஆனால் எங்கே போகிறோம் அந்த ஒரு கேள்வி யாருக்காவது எடுத்துட்டா. வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை நீங்கள் யாருக்காவது கேட்டீங்களா? மற்றவங்களுக்காக வாழ்க்கையா? மற்றவங்க ஏன் வாழல? கைவில்லை யோசிக்கணும்ல. இல்லை, நீங்க ஓடுறீங்க, பறக்குறீங்க, வானத்துல பறக்குறீங்க, எங்கெங்கெல்லாம பறக்குறீங்க. எனக்கு அது கிடைச்சிட்டு, எனக்கு 4 லட்சம் கிடைச்சிட்டு, 5 லட்சம். எவ்வளவு தம்பி? 5 லட்சம். சரி, தெரியாது. நான் ஒரு பெரிய வீடு போட்டிருக்கேன், பெரிய கார் வச்சிருக்கேன், 4 கார். என் பிள்ளை அந்த ஸ்கூல்ல படிக்கிறான். மனசுக்குள்ள சொல்லிட்டு தானே இருக்கணும். லைஃப்னா என்ன? இப்ப நம்ம எல்லாருமே வாழ்க்கை தானே வாழ்றோம். என்ன வாழ்க்கைனா என்ன? அதை பேசுறோம், இதை பேசுறோம், அவங்ககிட்ட பேசுறோம், 4 ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பார்த்து வைக்கிறோம். ஒவ்வொரு இடத்துக்கா போறோம், இங்கெல்லாம் ஓடுறீங்க, எங்கெல்லாம் சாடுறீங்க. ஆனா எங்கேயும் போனாலும் மன அமைதி கிடைச்சிருக்கா? அதான் கேள்வி. ஹாப்பினஸ் இருக்கா? இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல. என்ன நம்ம எதுக்காக வந்திருக்கோம், ஏன் வாழ்றோம் அப்படிங்கிறத சிந்திக்கணும். அந்த சிந்தனை நமக்கு முதல்ல இருக்கா? நம்ம சிந்திக்கிறோம். முதல்ல ஒரு வாழ்க்கைன்னா என்ன, நம்மளுடைய அடித்தளம் என்னன்னா எண்ணங்கள். எண்ணங்கள் தான் நம்மளோட வடிவமைப்பு. இந்த எண்ணத்தை யாருக்காக, யாருக்கு இந்த எண்ணம் வருது? நம்ம எங்கிருந்து வந்தோம், இங்கிருந்து தெரியாது. எங்க போகிறோம் தெரியாது, எப்படி வந்தோம் தெரியாது, எப்ப போகணும்னே தெரியாது. நிலையற்ற ஒரு தன்மை. இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்கும், நாளைக்கு இல்லை எத்தனை பேர் இருப்போங்கிறது தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஆனா எப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ, முக்கியத்துவம் கொடுக்கணுமோ, அதுக்கு நம்ம என்ன செய்யல, கொடுக்கணும். என்ன கொடுத்தால் என்ன வரும், அதான் இப்ப நம்ம யோசிக்கணும். என்ன கொடுத்தால் என்ன வரும், என்ன கொடுத்தால் என்ன வரும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கணும் அப்படின்னா, முதல்ல எல்லாத்தோட வேலை நம்மை படைத்தவரை நினைக்கணும். படைத்தவர் யார் அப்படிங்கிறத யோசிக்கணும். படைத்தவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. படைத்தவர் எங்க இருக்காருன்னு தெரியாது. நம்ம கிறிஸ்துவனா இருந்தா ஏசுன்னு சொல்லுவோம், முஸ்லிமா இருந்தா அல்லாஹ் சொல்லுவான், இந்துவா இருந்தா சிவன் சொல்லுவான். சிவன் பிரம்மன் எனக்கு அது தெரியல, ஆனா ஒவ்வொரு பேர் சொல்லுவோம். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சக்தி தான். பல பேர், பல நம்பிக்கையா இருந்தாலும் கடைசியில ஒரே ஒரு நம்பிக்கை. ஆனா அந்த நம்பிக்கை நம்ம வளர்த்துட்டா மட்டும்தான் உன் வாழ்க்கையில நிறைவு. அப்பதான் வாழ்க்கைனா என்னன்னு புரியும்.